அப்பா காத்து வேற லெவல்ல காத்து இருக்கு, எங்களால பார்க்க முடியல. கொல்லி ஹில்ஸ் சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வருது. அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஃபால்ஸு, அங்கே இருக்கிற கோயில்கள், அங்கே இருக்கிற சித்தர்கள், அவங்க கொடுக்கக்கூடிய மூலிகைகள், இது மட்டுமே நிறைய மக்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் பைக் ரைடர்ஸ்க்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு தடவைனாச்சும் அந்த கொல்லி ஹில்ஸில் இருக்கிற 70 ஹேர்பின் பெண்டை டச் பண்ணி வந்துடணும், எப்படினாச்சும் ஓட்டணும்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். அப்படி என்ன அதில் ஒரு சுவாரஸ்யம், நம்மளும் அந்த சுவாரஸ்யத்தை டேஸ்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ண ட்ரிப்பு தான் இந்த கொல்லி ஹில்ஸ். வாங்க, வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் பைக்கில் இவ்வளோ லாங்காக போகிறோம், எங்களால் அந்த பண்ண முடிஞ்சதா, போகிற வழியில் என்னென்னங்கள்லாம் கஷ்டங்கள் இருந்தது, இல்லை ரொம்ப ஈஸியாக இருந்ததான்னு சொல்லி வாங்க ட்ரிப்பை கண்டினியூ பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா டிஜே குணா, அப்துல்லா இவங்க ஒரு பைக்லேயும், நானும் ஷவுகத் ஒரு பைக்லேயும், மொத்தம் 2 பைக்கு 4 பிளேயராக சொல்லி கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்தோஷம் மற்றவங்களுக்கு கஷ்டங்கள் எதுவுமே கொடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஓவர்டேக் பண்ணுறதும், வீலிங் பண்ணுறதும், மற்றவங்களுக்கு பயம் கொடுத்துற மாதிரி ஓட்டுறதும், ஓவர் ஸ்பீடு ஓட்டுறதும், இந்த த்ரில்லாக ஓட்டணும், அட்வென்ச்சராக இருக்கணும்னு சொல்லி பல விஷயங்கள் செய்கிறதும், இது எல்லாமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போகிறதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பேசிட்டு தான் நாங்கள் கிளம்புறோம். வாங்க ட்ரிப்பை கண்டினியூ. பல வருஷமாக பைக்கில் போகலான்னு சொல்லிட்டு பிளானிங் எல்லாம் போடுவோம், ஆனால் எப்படி கேன்சல் ஆகிரும். ஆனால் இந்த ட்ரிப்பை பொறுத்தவரையும் எங்களுக்கு நடந்தது உண்மையாகவே ஒரு மேஜிக் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ட்ரிப்புக்கு 6 பேர் பிளான் போட்டிருந்தோம், 3 பைக்கு போகலான்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒரு பைக்கில் வர 2 பேரும் சில பர்சனல் இஷ்யூவால் கேன்சல் ஆகிட்டாங்க. மீதி இருக்கிற 4 பேர் கிளம்பலான்னு கிளம்பும்போது அன்றைக்கி செம்ம மழை பெஞ்சு நினச்சி 2 டேஸாக. சரி, இந்த மழையில் எப்படி பைக்கில் போகிறதுன்னு சொல்லி கார் ரெடி பண்ணலாம் சொல்லி கார் ரெடி பண்ணோம். கிளம்பும்போது காரும் ஒரு சில பிரச்சனைகள் கொடுத்தது, அதனால் மறுபடியும் காரு கேன்சல் பண்ணிவிட்டு பைக் எடுக்கலான்னு சொல்லி பைக் எடுக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அப்துல்லான்ட்டு, அவருக்கு செம்ம ஃபீவர். போகிற வழியெலாம் அவருக்கு வாமிட் வரா மாதிரி ஆகிட்டு அடிக்கடி வண்டியை நிப்பாட்டிட்டு ரோம்பேட்டிலேருந்து பெருங்குளத்தூர் போகிறதுக்குள்ளே ஒரு 4 ஸ்டாப் போட்டு அவரால் சுத்தமாக முடியல. நாங்கள் சரி இந்த பிளான் கேன்சல் பண்ணிடுவோம், இன்னொரு நாள் இது கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிவிட்டு வண்டி யூட்டன் எடுக்க கிட்டத்தட்ட போய்ட்டு அவர் எங்களுக்கு என்ன சொன்னார்னா, இப்போ ஒரு மாத்திரை வாங்கி போடுவோம், போகிற வழியில் டாக்டரை பார்த்து மாத்திரை வாங்கி போடுவோம், ஒரு சரியாயிடுச்சுன்னா கண்டினியூ பண்ணுவோம், இல்லைனா செங்கல்பேட்டு போய்ட்டு அப்படியே யூட்டன் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனால் பார்த்திங்கன்னா உண்மையாகவே அவர் செம்ம ஸ்ட்ராங் மேன். மாத்திரை வாங்கி போட்டுட்டு அந்த ட்ரிப்பை அப்படியே கண்டினியூ பண்ணோம். போகிற வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் செங்கல்பேட்டு வரையும் பார்த்திங்கன்னா மழை இல்லாமல் நல்லபடியாக அவர் மாத்திரை சாப்பிடணும், அதனால் போகிற வழியில் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு தான் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு செங்கல்பேட்டு தாண்டினோடனே வைகை ஹோட்டலில் எப்போவுமே சாப்பிட்ற இடத்துல சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோம். அந்த நாளில் எடுத்த கடைசி வீடியோ இது தான். ஏன் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, வைகை ஹோட்டலில் சாப்பிட்டு கிளம்பி நாங்கள் மூவ் கூட பண்ணல, சரியான மழை. என்னடா பண்ணுறது, மழையோடு எப்படா போகிறதுன்னு சொல்லி. ஆனால் ரெயின் கீர்ஸ்லாம் இருந்தது, ரெயின் கீர்லாம் போட்டுட்டு கண்டினியூ பண்ணி ஓட்டலைன்னா ஒரு அளவுக்கு மேலே ஓட்ட முடியல. கிட்டத்தட்ட செங்கல்பேட்டிலேருந்து விழுப்புரம் வரையும் ஓட்டிகிட்டு வந்துட்டோம், அதுக்கு மேலே ஓட்ட முடியல. சரி, இந்த ட்ரிப்பு கண்டினியூ பண்ணோன்னா வேறு வழி இல்லை, விழுப்புரத்தில் ஒரு ரூம் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு விழுப்புரத்தில் அன்றைக்கி நைட்டு ஒரு 4 மணிக்கு, விடிய காத்தால் ஒரு 4 மணிக்கு போயிட்டு அக்ஷரா ஹோட்டல் சொல்லி ஒரு இடத்துல ரூம் போட்டாச்சு. அந்த ரூமும் ஓகே தான். அந்த நைட்டுக்கு தங்குறதுக்கு அது ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. ஒரு ஆளுக்கு ஜஸ்ட்டு ஒரு 250 தான் சார்ஜ் பண்ணாங்க. நீங்களும் போகிற வழியில் யூஸ் பண்ணணுன்னா யூஸ் பண்ணிங்க. அக்ஷரா ரெசிடென்சி விழுப்புரத்தில். அது முடிச்சுட்டு அப்படியே ட்ரிப்பு கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிவிட்டு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா லேசாக தான் மழை இருந்தது, ஆனாலும் கண்டினியூ பண்ணலாம் சொல்லி கண்டினியூ பண்ணால் செம்ம குளிர், சரியான ஒரு கிளைமேட்டாக இருந்தது. இந்த கிளைமேட்டு தான் பைக் ஓட்டுறதுக்கு சூப்பர்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டாப்பாக அடித்தாச்சு. அங்கே ஸ்டார்ட் பண்ணது தான். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயின்னே இருக்கோம். போய் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை டோல் வந்தது. உளுந்தூர்பேட்டை டோல் வந்துட்டு இன்றைக்கி நமக்கு டிஃபன் வேணாம், லஞ்ச் வேணாம், நேராக லஞ்சு சாப்பிட்டா நம்ம கொல்லிமலையில் தான் சாப்பிட்றோன்னு சொல்லிவிட்டு ஒரே அடியாக கொல்லிமலை ஏறுறதுக்கு 2 ரூட்ஸ் இருக்குது. ஒன்று நார்மல் ரூட்டு தான், அதிகமாக பெண்டு வராது, மேலே ஆனால் ஈஸியாக ஏறிடலாம். இன்னொரு ரூட்டு பார்த்திங்கன்னா 70 ஹேர்பின் பெண்டு, அதுதான் பெண்டு வியூ பாயிண்ட் சொல்லி கொல்லிமலை பெண்டு வியூ பாயிண்ட் போட்டிங்கன்னா அந்த ரூட்டு தான் காட்டும். அந்த ரூட்டு போட்டு தான் நாங்கள் கண்டினியூ பண்ணோம். அது கொஞ்சம் சுற்று தான், ஆனாலும் ரூட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். போகிற வழியில் அதிகமாக உங்களுக்கு
மவுண்டன்ஸ்லாம் வந்து வெல்கம் பண்ணுற மாதிரியே இருக்கும். ரொம்பவும் சூப்பரான ரோடு. கண்டிப்பாக நீங்கள் பைக்கில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, ஒரு தடவைனாச்சும் அந்த ரூட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அந்த ரூட்டு. போகிற வழிலாம் வந்து ஃபுல்லாக 2 சைடும் வந்து ஃபுல்லாக மரங்களாக இருக்கும். டிராஃபிக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். விழுப்புரத்தில் கிளம்புனது கிட்டத்தட்ட கொல்லிமலையை ரீச் பண்ண போகிறோம். கொல்லிமலை அடிவாரம் வந்தாச்சு. அட்ரஸ் கேட்டு ரூட் கேட்டு ஏன்னா கூகுள் மேப்பை நம்பி 2-3 இடத்துல தப்பாக எது காமிச்சிச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ரோடே இல்லை. அந்த கூகுள் மேப் ப்ராப்ளமா இல்லை அந்த ரோடு ப்ராப்ளமான்னு சொல்லி இதுவரையும் தெரில. அங்கே இருக்கிற ஆளுங்கிட்ட கேட்டு கிட்டத்தட்ட வந்தாச்சு. கொல்லிமலைக்கு அடிவாரம். இதுதான் கொல்லிமலை ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள் போர்டு இருக்குது பாருங்கள். ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் போர்டு பாருங்கள். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இத்தனை நாளாக மற்ற பைக்கர்ஸ்லாம் சொல்லி காதில் கேட்ட விஷயமும் வெறும் யூடியூப்பில் மட்டுமே பார்த்த விஷயமும் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அது போர்டு தாண்டின உடனே 2 சைடும் மூங்கில் காடு இருந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ரோடு ஒன்று வரும். அந்த ரோடு தாண்டினோடனே செக் போஸ்ட் இருக்கும். ஒரு சில நேரத்தில் இந்த இடத்துல வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ சீசன் இல்லைன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. அந்த செக் போஸ்ட்டு தாண்டின உடனே கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த 70 ஹேர்பின் பெண்டு ஸ்டார்ட் ஆகிரும். அந்த 70 ஹேர்பின் பெண்ட் ஸ்டார்ட் ஆனோடனே எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையாகவே. அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம காலியாக இருக்குது. ஃபுல்லாகவே பனியாக இருக்குது. இந்த கேமராவில் உங்களுக்கு ஒழுங்காக தெரியுதான்னு தெரியல. ஆனால் நாங்கள் போகும்போது எங்களுக்கு செம்ம குளிர். சரியான ஒரு பனியாக இருந்தது. ரோடெல்லாம் நல்லா சூப்பராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக கொல்லி ஹில்ஸ் போகிறதுக்கு இது செம்ம டைமிங்கு. யாருனாச்சும் போகணும் மற்ற டைமிங்கில் பிளான் பண்ணிங்கன்னா இப்போவே போயிட்டு வந்துடுங்க. நல்லா இது நாங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த பெண்டு வந்துடுச்சு. இந்த பெண்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். இந்த பெண்டு எடுக்கும்போது எங்களுக்கு உண்மையாக சொல்கிற செம்ம ஒரு சந்தோஷம் வந்தது. சரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடச்சது. கண்டிப்பாக இது வந்து வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. நீங்கள் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். உங்களால் பைக்கில் போக முடியலன்னா கார்லனாச்சும் கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க. அதுவும் இந்த கிளைமேட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொல்லி ஹில்ஸில் 2 டேஸ் ஸ்டே பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு போகலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு போகக்கூடிய ஒரு இடம் தான். ஃப்ரெண்ட்ஸோடு போகலாமான்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் கண்டிப்பாக போகலாம். எப்படியோ ஆனால் கொல்லி ஹில்ஸ் போயிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு அனுபவம்லாம் கிடைக்கும். போகிற வழி பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கிளைமேட்டு, சரியான வியூ பாயிண்ட்ஸ்லாம் வந்தது. நாங்கள் வெயிட் பண்ணி எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணி நிறைய டைம் எடுத்து தான் மேலே போனோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு. ஹில்ஸில் அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய வண்டிக்கு பின்னாடி போகும்போது நம்ம சீக்கிரம் போகணும், நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருப்போம். அந்த நேரத்தில் வந்து நம்ம சடன்லியாக வந்து ஓவர்டேக் பண்ணுறோம் சொல்லி டேர்னிங்கில் ஓவர்டேக் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணும்போது தான் ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு வந்து நம்ம சைட் ஆக மாட்டோம். நேராக அந்த நேரத்தில் தான் வந்து நேருக்கு நம்ம மோதிடுவோம். அந்த மாதிரி நேரத்தில் பெரிய வண்டி இருந்தாலும் சரி, சின்ன வண்டி இருந்தாலும் சரி, டேர்னிங்கில் மட்டும் தயவு செஞ்சு ஓவர்டேக் யாரும் பண்ணாதீங்க. நல்ல ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், கூட இருக்கிறவங்களும் என்ஜாய் பண்ணுங்க. நல்லா சந்தோஷம். இப்போ தான் சந்தோஷமாக ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு சொன்னோம். ஆனால் அந்த சந்தோஷத்தில் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்தோன்னே அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. நேச்சர் லவர் யாராக இருந்தாலும் இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ டென்ஷன் ஆகும். நீங்கள் குடிக்காமல் போங்க, எக்கடு வேணால் தொலைஞ்சி போங்க. ஆனால் தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி குடிச்சிட்டு பாட்டில் உடைக்கிறது, இந்த மாதிரி ரோட்லேயே போட்டு போடுறது. ஏன்னா இது டூரிஸ்ட் பிளேஸில் வெளிநாட்டு மக்களும் சரி, வெளியூர் மக்களும் சரி வந்து பார்ப்பாங்க. வந்து பார்த்தாங்கன்னா என்னடா தமிழ்நாடு இவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு சொல்லி, தமிழ்நாடு மக்கள் இவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சாங்கன்னா நமக்கு தான் அது கெட்ட பேர். நான் உங்களுக்கு சொல்லி தெரியணுன்ட்டு இல்லை, உங்களுக்காக அது தெரியும். நெக்ஸ்ட் டைமில் தயவு செஞ்சு இல்லைன்னு தவிர்த்துருங்க. வாங்க, அட்வைஸ் போதும். அப்படியே இந்த நேச்சரை நம்ம என்ஜாய் பண்ணிட்டே போவோம். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் நம்ம அருவி. இதுக்கு பேர் தான் நம்ம அருவியில் நாங்கள் போய் குளிக்கலை. ஏன்னா இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கணும். பைக்கில் வந்தது செம்ம டயர்டாக இருந்துச்சு. அதனால் நேராக நம்ம மாசிலா அருவி போயிடலான்னு சொல்லி மாசிலா அருவிக்கு அதுவும் வந்துட்டோம். இதுக்கு பேர் தான் மாசிலா அருவி. மாசிலா அருவி வாக்கிங் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 500 மீட்டர்ஸ் தான். பைக் பார்க் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு 500 மீட்டர்ஸ் நடந்தாலே மாசிலா அருவி வந்துடும்.
போகிற வழியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா சின்ன சின்னதாக பார்க் இருக்கும், குழந்தைங்க விளாட்றது இடம் இருக்கும். சீசன் டைமில் அந்த இடத்துல மசாஜஸ்லாம் பண்ணுவாங்க. எப்படி நம்ம ஒகேனக்கலில் மசாஜ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் சில பேர் வந்து மசாஜ்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் போனது வந்து சீசன் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவும் காலியாக இருந்தது. குளிக்க ரொம்ப சூப்பராக இருந்தது. தண்ணியும் பாருங்களேன், மாசிலா அருவியில் எவ்வளோ நல்லா சூப்பராக வருதுன்ட்டு. ஆனால் நாங்கள் அங்கே போய்ட்டு வீடியோ எடுக்கலை, ஏன்னா நிறைய லேடிஸ் இருந்தாங்க, வீடியோ எடுக்கலை. ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மாசிலா அருவி குளித்து முடித்த உடனே செம்ம மழை வந்தது. அங்கே வந்து நாங்கள் பணியாரம் சாப்பிட்டோம், முட்டை பணியாரம் சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் எதுவுமே எங்களால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா சரியான மழை. அந்த மழையிலே நாங்கள் நைட்டு வந்துட்டு ரூம் போட்டுட்டோம். ரூம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஆளுக்கு 300 rupees தான் ஆச்சு. அங்கே பாருங்கள், குளிர் இடம் பாருங்கள், நாங்கள் நிற்கிற இடம் பாருங்கள்.